இதான் என்னன்னு தெரியுதாமா? என்னன்னு தெரியுதாமா? எவ்வளவு? 29 காசா? தெரியுதா? எவ்வளவுமா அது? 29 காசு. இனிமே எவ்வளோ? 29 காசு சொல்றேன். உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? அவசரமா? இரு சொல்றேன். இனிமே யாராவது பாஜக காரன் வந்தான்னா கேளுங்க, எப்படி இருக்காரு உங்க 29 காசுன்னு கேளுங்க. கேட்பீங்களா? கேட்பீங்களா? கேட்டே ஆகணும். காரணம் சொல்றேம்மா. நீ தானம்மா கேட்ட? சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வரி ஒவ்வொருத்தரும் ₹1 ஒன்றிய அரசு கட்டுறோம். சரியா? ஒன்றிய அரசோட வேலை என்ன தெரியுமா? எல்லா மாநிலத்திலும் கட்டுவாங்க. அதை வாங்கி பிரித்து எல்லாருக்கும் சமமாக கொடுக்கறது தான் ஒன்றிய அரசோட வேலை. சரியா? நாம் தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் ₹1 வரி கொடுக்குறோம். ₹1 நம்ம கட்டினோம்னா, ஜிஎஸ்டி வரி கட்டினோம்னா, ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளோ தெரியுமா திருப்பி தராங்க? வெறும் 29 காசு. நாம் கொடுக்கறது ₹1. ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் கொடுக்குற வரி பணம் ₹1. ஆனால் உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது எவ்வளவு? 29 காசு. உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமாமா? அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பெயர் திரு யோகி ஆதித்யநாத். பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் ஒன்றிய அரசுக்கு ₹1 ஜிஎஸ்டி கட்டுறாங்க. அந்த மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தெரியுமா தருது? ₹3. உத்தரப்பிரதேசத்துக்கு ₹1 கொடுத்தா ₹3. தமிழ்நாட்டு மக்களுக்கு 29 காசு. பீகார் மாநிலம் தெரியுமா? பீகார் மாநிலம் முதலமைச்சர் யாரு? நிதிஷ்குமார். பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்கம்மா. அவங்களும் ₹1 கொடுக்குறாங்க ஒன்றிய அரசுக்கு. ஒன்றிய அரசு திருப்பி பீகார் மாநிலத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தெரியுமா தருது? ₹7. பீகார் மாநில மக்களுக்கு ₹1 கொடுத்தா, உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கு ₹1 கொடுத்தா, தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் யாரோட காசு எடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் கொடுக்குறாங்க? தமிழ்நாட்டு மக்கள் நம்ம கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை எடுத்து தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு கொடுக்காம ஓர வஞ்சனையா. ஏன்னா அவர் தமிழ்நாட்டு மக்கள் மீது அவருக்கு அக்கறையே கிடையாது. இப்ப புரிஞ்சுதாமா ஏன் 29 காசுன்னு? புரிஞ்சுச்சா? நீ இதை ஒரு 10 பேர்ட்ட சொல்லணும். அதனாலதான்மா நம்முடைய தலைவர் யாரை நினைக்கிறாங்களோ, நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை உரிமைகளை யார் மதிக்கிறாங்களோ, தமிழ்நாட்டுடைய நிதி நெருக்கடி நிதி உரிமையை யாரு கொடுக்கறாங்களோ அவங்கள பிரதமரா தேர்ந்தெடுக்கணும்னா நீங்க யாரை நினைக்கிறீங்களோ, நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமரா உட்காரணும். அப்பதான் நம்ம தலைவர் சொல்றபடி நம்முடைய மாநிலத்துக்கு அதிகமான நிதி உரிமை கிடைக்கும். நம்ம விட்டு போன அனைத்து உரிமைகளையும் மீட்கணும். மொழி உரிமையை மீட்கணும், நிதி உரிமையை மீட்கணும், கல்வி உரிமையை மீட்கணும். கல்வி உரிமை நீட் தேர்வை கொண்டு வந்தாங்கம்மா. 2010ஆம் ஆண்டு இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சா? தமிழ்நாட்டுக்குள்ள அப்ப கலைஞர் ஆட்சியில் இருந்தார். 2010ஆம் ஆண்டு கலைஞர் ஆட்சியில கலைஞர் சொல்லிட்டாரு, இந்தியா முழுக்க நீட் வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் விடமாட்டேன். எங்களுக்கு நுழைவு தேர்வு தேவையில்லை, கவுன்சிலிங் முறையில 12ஆம் வகுப்பு மதிப்பெண் போதும் அப்படின்னு தலைவர் கலைஞர் சொன்னார். அந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல. அந்த அம்மா விடல. அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அடிமை அதிமுகவினர் பாஜகவுக்கு பயந்து நீட் தேர்வு கொண்டு வந்து 22 குழந்தைங்க இறந்திருக்காங்கம்மா. இது வரைக்கும் அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற குழந்தை 1200க்கு 1170 மார்க்கு, 1200க்கு 1170. அனிதா இப்ப உயிரோடு இருந்தா டாக்டர். அனிதால ஆரம்பிச்சு சென்ற வருஷம் சென்னை குரோம்பேட்டையில் ஜெகதீசன் ஒரு பையன், ஜெகதீசன் இறந்து போய் அவங்க அடுத்த நாள் அவங்க அப்பா, அவர் பேர் செல்வசேகர், அவரு தற்கொலை. ஒரு குடும்பமே தற்கொலை பண்ணியிருக்கு இந்த நீட் தேர்வுக்கு. தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார், நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பா நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு கண்டிப்பா கொடுக்கப்படும். திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் கீழ்த்தரமாக அண்ணாதிரை செயல் ஈடுபடுவது நீங்க பாக்குறீங்க. என்னெல்லாம் சொல்றாங்க 2-3 உதாரணம் அண்ணன் பேசணும். எனக்கு என்னன்னா முதல்ல நீங்க சிந்திச்சு பாக்கணும். உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு அண்ணாமலை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த 1000 ரூபாய் வரல, அது 1000 ரூபாய் வரல, வந்தவங்க சொல்றாரு
ஒரு மந்திரியின் மகன் சொல்ற, நீங்க பல இருக்கீங்களே, அதுக்காக நான் கொடுத்து 1000 ரூபாய் வாங்கி போட்டு வேற என்ன ஒழியான்னு கேட்கிறேன். அது வேற ஏதாவது தோணுது வாயில, அது வந்து எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க பேசுறது. அப்ப அது மட்டும் இல்ல, முன்மொழி சொல்றார், நீ ஓசியில போற ஓசி பஸ் கொடுக்குறது நீங்க, ஃப்ரீ பஸ் கொடுக்குறது நீங்க, ஓசி பஸ்ல போறதுக்கு இவ்வளவு திமிரான்ற. ஆக உங்களை எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற, கொடுப்பதை உரிமைக்காக அல்ல உங்கள் வாக்குகளுக்காக கொடுத்து விட்டு ஏலம் செய்கின்ற ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஒவ்வொருத்தரும் என்னைக்கு யார் உள்ள போறானே தெரியாது. ஒரு மந்திரி உள்ள போவாரு, ஒரு மந்திரி வெளியே வருவாரு, திருப்பி ஒரு பதவி பிரமாணம் போட்டு அதுக்கு ஒரு போராட்டம். ஆக எந்த ஒரு திட்டங்கள் இல்லாமல், எந்த ஒரு செயல் திட்டம் இல்லாமல் மோடிஜி அவர்களை கீழ்த்தரமாக பேசப்பட்டதுதான். உதயநிதி ஸ்டாலின் பத்தி சொல்லிட்டு அண்ணன் கொடுத்துறேன், 29 பைசான்னு சொல்றாரு. யாரு? மோடிஜி அவர்களை 29 பைசா கூப்பிடாரு. இவருக்கும் மோடிஜிக்கும் வச்ச ஏறி கூட 8 விட கால் தூசிக்கு அவர் வர மாட்டார். இருக்கைக்கு மரியாதை கட்டணும். அரசியல் செய்வது அந்த இருக்கை யாரோட இருக்கை? நம்ம இந்திய பாரத தேசத்தின் தலைவர் மோடிஜியின் இருக்கை, உலக புகழ்பெற்ற மோடிஜியின் இருக்கை. இன்று ரஷ்யாவுக்கு உக்ரைன் நடக்க போரை நிறுத்துகின்ற ஒரு தலைவர், ஒரு ஆட்சியமைந்த தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள் மட்டும்தான் முடியும். அதை விட கச்சத்தீவை ஏமாத்தது காங்கிரஸ் தான். 1974 ஆண்டு இந்திரா காந்தி அம்மையாரும் கருணாநிதி போட்ட அந்த அக்ரிமெண்ட் தான். ஆக தியானம் வைத்து கொடுத்து விட்டார்கள். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? 10 ஆண்டுகள் நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்டாலின் கேட்கிறார். நீங்க பல தடவை பக்கத்துல போய் ஏதோ மனுலாம் கொடுத்தீங்களே, கேலோ இந்தியா கூட்டீங்க, குலதெய்வ பட்டுக்கு போனீங்க, தூத்துக்குடி விரிவாக்கத்திற்கு போனீங்க, அப்பெல்லாம் பக்கத்துல இருந்தீங்களே, அப்ப ஒரு மனுவை கொடுத்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் சொன்னீங்களா? அது ஒரு மைண்ட்ல இல்லையே. ஏன்னா நீங்க தான் குற்றவாளி. அங்க குற்றவாளி எப்படி போயிட்டு திருப்பி வைக்க முடியும்? அது இப்படி அநாகரிகமான செயலில் ஈடுபட்டுக் கொண்டு மோடிஜி அவர்கள் கீழ்த்தரமா பேசுவது மட்டும் 29 பைசா என்ன தெரிஞ்சுக்கோங்க. மகாராஷ்டிரா 8 பைசா கொடுக்குறாங்க, கேரளாவில் 57 பைசா கொடுக்குறாங்க, கேரளாவின் 57 பைசாக்கு 85,000 கோடி கொடுக்குறாங்க. இங்க கூட 29 பைசாக்கு 1,58,145 கோடி தராங்க. அது என்ன பண்றீங்க? மக்களுக்காக திட்டம் தீட்டி இருக்கீங்களா? இலவசம் கொடுக்கிற மக்களை வந்து நீங்க வழிநடத்தி செல்கிறீர்கள் என்று சொல்லி கடைசியில் காசுக்கு கொடுக்கலாம். இப்ப உட்கார்ந்துருக்காரு மாணிக் தாக்கூர் ஒருத்தர் இங்க விருதுநகர் தொகுதியில, அண்ணா அவர் கொஞ்சம் காட்டுங்களேன் என்றாங்க. அவர் எப்படி இருப்பான்னு சொல்லுங்களேன் என்றாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆக நல்ல ஒரு ஆட்சி, 10 ஆண்டு கால ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, சிறந்த ஆட்சி. 2025 அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா இருக்கும் போது அந்த இளைஞர்களை வழிநடத்துகின்ற பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா குடி, போதை, பவுடர், டேப்லெட் என்னன்னே தெரியல. அப்படி ஒரு போதைக்கு அடிமையாக சொன்னால் நீங்க சிறப்பாக தொழில் வளர்ச்சி செய்து வேலை வாய்ப்பை உருவாக்குவதன் காரணமாக சீரழிஞ்சு போறாங்க. இந்த இளைஞர்கள் மனித வளம் அதிகமாக உள்ள நாடு, இளைஞர்கள் அதிகமா இருக்கிற அது மனித வளம், ஹியூமன் ரிசோர்சஸ் இஸ் கோயிங் டு பி பிக்கெஸ்ட் இன் आवर कंट्री. அப்ப அந்த இளைஞரை வழிநடத்துகின்ற ஒரு ஆட்சி உண்டு என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள் ஆட்சி தான் என்று சொல்லி மீண்டும் பாரத பிரதமர் மோடிஜி வெற்றி பெற்று வர இங்கு நமது அண்ணன் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிவு ஆற்றல் திறமைன்னு சொன்ன இல்லையா, அது உச்சம். இன்னைக்கு எதுக்கு பயந்து போயிருக்காங்கன்னா புள்ளி வரது விரல் வச்சிருக்காரு. நீ ஜிஎஸ்டி பத்தி பேசணுமா, பேச முடியும்னா முடியாது. ஜிஎஸ்டி என்ன தெரியாது, சரக்கு சேவை வரி கூட அவருக்கு தெரியாது. அது யாரும் சொல்லிவிடாங்க, இது சரக்கு சேவை வரின்னு. யூனிஃபார்ம் சிவில் கோடு நாங்க ஆதரிக்கிறோம் கேட்கிறோம், ஆதரிக்கூடாது. என்ன பேசணும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அண்ணாமலை அவர்களிடம் நீங்க குடியுரிமை சட்டத்தை பத்தி பேசுங்க, சரக்கு சேவை வரி பத்தி பேசுங்க, எதை வேணாலும் பேசுங்க. புள்ளி விவரத்தோட ரெக்கார்ட் பூர்வமா எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அதனால பயம் வந்துருச்சு, பயம் கவிக்குச்சு. தயாரிமாறு ஜோக்கர்ன்றார். தயாரிமாறு வந்து பேசுறதுக்கு வந்து தகுதி இருக்காரு இல்ல. நான் தயாரிமாறு வந்து வீட்டுல இருந்து அவங்க சன் டிவி வரைக்கும் போட்ட கேபிள்லாம் அண்ணா நீங்க தான் பாக்கணும். அந்த கேபிள் வந்து வீட்டுல இருந்து கேபிள் போட்டிருக்காங்க சன் டிவி. அதெல்லாம் ஒவ்வொன்றா வரும். ஏன்னா அது வந்து முடிஞ்ச பிறகு தலைவர், தேசிய தலைவர் நட்டாஜி சொல்றது போல பல பேர் பெயில்ல இருக்காங்க, பல பேர் ஜெயில இருக்காங்க. ஜெயில இருக்கவங்க நிறைய பேர், ஜெயில இருக்கவங்க நிறைய பேர் வெளியே வந்து திருப்பி ஆட்சிக்கு வந்து எல்லாம் ஜெயில தான் இருப்பாங்க. எதுக்காக சிந்திக்க வைப்பதற்காக சொல்கின்றேன். வருங்காலத்தில் தேச ஒற்றுமை வேண்டும் என்று சொன்னால், நம் இளைஞர்களை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால், தேச ஒற்றுமைக்கு பாடுபடுகின்ற எந்த பிரிவினைவாதம் இல்லாமல் பாத்தீங்க முன்னத்தில் தூக்கின பிறகு காஷ்மீர் கல்லறியும் கைகளால் பூக்கள் துணுகிறோம் சொல்றான். இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்றாங்க 500 ரூபாய் கல்விக்கு எதையே சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பொருளாதார அடிப்படையிலே எங்களுக்கு வாழ்வதற்கு ஒரு போடிச்சின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு உயர்பட்டிருக்கு. இஸ்லாமிய சகோதரிகள் பார்த்து விருதுநகர் நடக்கிறது சொல்றேன், கைப்பிடிச்சு அண்ணன் உங்களுக்கு தானே தாமரைச்சது ஓட்டுறாங்க. ஏன்னா முத்தலாக் பண்ணவர் மோடிஜி அவர்கள்
அதை சிந்தித்து செயல்பட வேண்டும். பெண் உரிமை பெற்றுத் தந்தவர் மோடிஜி அவர்களாக மீண்டும் 3வது முறையாக பாரத பிரதமர் மோடிஜி வெற்றி பெற நமது அண்ணன் அண்ணாமலைஜி அவர்களை தாமரை சென்று வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வார் தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு சிரம் தாழ்த்து வேண்டி மாவட்டத்துக்கு விடைபெறுகிறேன். காசு கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, இதெல்லாம் உழைச்சு சம்பாதிக்கலாம். இன்னைக்கு என்ன விட்டீங்கன்னா மூட்டை தூக்கி சம்பாதிச்சுவேன். அங்க கொடுக்கிற காசு 2 நாளைக்கு போகும், 3 நாளைக்கு போகும். அது டாஸ்மாக் கிடைக்காம போகும். அந்த சிந்தத்தை செயல்படும் தூரம் தேசத்தின் ஒற்றுமை முக்கியம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.